கிட்டீஸ், கன்னியாகுமரி ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அம்மா எப்படி மீன் குழம்பு வைப்பாங்கன்னு நான் காமிச்சு தரேன், சரியா? இங்கே கன்னியாகுமரியிலேயே 3 வெரைட்டியாக மீன் குழம்புலாம் வைப்பாங்க. நாங்கள் கன்னியாகுமரி சைடு வித்தியாசமாக வைப்போம். நாகர்கோவிலெலாம் தாண்டி போனால் வித்தியாசமாக வைப்பாங்க. அப்புறம் மார்த்தாண்டம் அங்கே போனால் அவங்க வித்தியாசமாக வைப்பாங்க. யாரெல்லாம் எங்கள் அம்மாவை போல் வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? எனக்கும் மீன் குழம்பு வைக்க தெரியாது. அம்மா கூட சேர்ந்து எப்படி மீன் குழம்பு வைக்கலாம்னு கற்றுக்கலாம். வாங்க போகலாம். வெந்தயம், கடுகு, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கணும். தேங்காய், பொடி உள்ளி, சீரகம் போட்டு அரைக்க வேண்டியதும். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை தனியாக ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுருக்கணும். போடுங்க. வத்தல் பொடி போட்டாச்சு. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன். அடுத்தால மல்லி தெரியபடி காணிங்கம்மா. போடுங்க. தெரியும். மல்லி வறுத்து வச்சிருந்தது எல்லாம் போட்டு அரைக்க வேண்டியதான். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாட்டிக்கு ஸ்மூத்தாக அது அரைப்படாது, அதனால தண்ணி ஊற்றி அரைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் கூட இப்போ அரைச்சதையும் சேர்த்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் மீன் கழுவ போனோம். சாலை மீன் இப்போது இன்றைக்கி ரொம்ப ரேட்டு. 50 ரூபாய்க்கு 6 சாலை தான் கிடச்சி. ஃபஸ்ட்டு சாலைக்கு செல் எடுக்கணும். எங்கள் அம்மா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே போல் செல் எடுக்கணும். எப்படி எடுக்காங்க பார்த்தீங்களா, அதே போல் நகத்தை வச்சு, நகம் இல்லாட்டிக்கு நைஃப் கூட யூஸ் பண்ணலாம், கத்தி, அதையும் வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் சிசர் வச்சு அந்த சைடில் உள்ளதை கட் பண்ணுறாங்க. தலையும் எங்கள் அம்மா தலை யூஸ் பண்ண மாட்டாங்க, குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் தலை எடுப்பாங்க. வாழையும் வெட்டிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இனி எல்லாம் க்ளீன் பண்ண அப்புறம் காமிக்கிறேன். எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு பரல் உப்பு இல்லாட்டி இந்த பொடி உப்பு போட்டு நல்லா அதை சட்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாக்கி தான் எக்ஸ்ட்ரா ஏதாவது செதல் இருந்துச்சுன்னா வந்துடுமா அப்படி எங்கள் அம்மா சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இது யாரும் ட்ரை பண்ணாட்டி. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மீன் கூட நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை போட்டுக்கணும். அப்புறம் புளி ஃபஸ்ட்டே நம்ம ஊற போட்டுக்கணும். கொஞ்சம் தேவைக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மீன் கூட ஊற்றணும். எங்கள் அம்மா மிக்ஸ் பண்ணி ஊற்றுறாங்கல்ல, அது போல் தண்ணி ஊற்றியாச்சு. ஏதாவது வேணா நான் எடுத்துறேன், வேணுமா? உப்பு மட்டும், உப்பு, தக்காளி, தண்ணீர், சட்டியை தூக்கி வச்சாச்சு. தக்காளி போடலையா? வெட்டி போடணும். வெட்டி போட்டுக்கிட்டு தக்காளியும் 2 மிளகாயும் போட்டால் கறி அழகாக இருக்கும். எங்கே போகிறோன்னா மிளகா பறிக்க போகிறோம். தன்னாட்டே எங்கள் வீட்டில் ஒரு மிளகா செடி வந்துச்சு, அதை தான் இப்போ அதில் தான் இப்போ பறிக்க போகிறோம். பாருங்க,
எங்கள் அம்மாவுக்கு வந்து உப்பு போட்டாங்களா போடலையான்னு மறந்து போச்சு. அதனால எங்கள் கூப்பிட்டு கேட்டாங்க. மாம்பழம் சாப்பிடுமா? நினைங்க மாம்பழம் கொண்டுட்டு வந்தாங்க. மாம்பழம் சீசன்லாம் அதனால எங்கள் அப்பா காயாட்டு நிறைய மாம்பழம் வாங்கிட்டோம். காய் மாங்காவாட்டு வாங்கி. காயா இல்லை மாங்காவா? என்ன இது? அதை வந்து நாங்கள் பழுக்க வச்சு ஒவ்வொன்றா தான் பழுக்குது, அதை சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழம், நல்லா இனிப்பாக இருக்குது. யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்குமோ அவங்க சொல்லுங்கள் சரியா. நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை மறந்து சாப்பிடவும் போயாச்சு. அம்மா வந்து கேட்டாங்கல்ல உப்பு போட்டோமா என்னன்ட்டு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். சரி போடுங்க உப்பை. கொதிச்ச பிறகு அப்போ கொதிச்ச பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு போடலாம். ஏம்மா எப்படி இருக்குது, உப்பு இருக்கா? ஆமாட்டி உப்பு போட்டிருக்கு. நீ சொன்னானே உப்பு போட்டிருந்தா உப்பு கறியாக இருந்திருக்கும். சரி சரி இப்போ கரெக்டாக தானே இருக்குது, சாப்பிடலாம். இல்லை நான் சொன்னேன் எங்கள் அம்மா உப்பு போடலை. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தனால யோசித்து கொதிச்ச பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு போடலான்னு சொன்னாங்க. இன்றைக்கி உப்பு மட்டும் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி யாரும் சாப்பிட்ருக்கவே முடியாது, அவ்வளோ உப்பாயிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கருவேப்பிலை தூவி லைட்டாக கிண்டி விட்டு மூடி வச்சா சால மீன் குழம்பு ரெடி. மீன் கறி வச்சு இறக்கியாச்சு. நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, அதுபோல் அம்மா வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையான்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வா என்னை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். வயிறும் நல்லா பசிச்சு, டைம் வர 12 ஆச்சு. ஸோ அம்மாக்கிட்ட சாப்பாடு கேட்டேன், அவங்க போட்டுட்ருக்காங்க. எனக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி மழை பெய்யறதுனால கோல்டு வந்துடும்னு எங்கள் அம்மா மாங்காவை கறியில் போடல. சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ருசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து. எங்கள் அம்மா வைக்க மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி. இவ்வளோ டேஸ்ட்டாக எங்கள் அம்மா சமைச்சு தந்ததுக்கு எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி தங்கத்தில் காப்பு போடலான்னு இருந்தோம். ஆனால் நாங்கள் போடல. ஏன்னா எங்கள் அம்மா அழுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இந்த காப்பு வாங்கி கொடுத்தா எங்கள் அம்மா ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. ஸோ அதை எங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ நாங்கள் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கிட்டீஸ் ஃபைனலாக ஃபிஷ் குழம்பு வைக்க கற்றுக்கிட்டியான்னு கேட்டாச்சு. சொல்லலாம் கற்றுக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ போடணும், இந்த திங்ஸ்லாம் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்க பிரெயின் வந்து நமக்கு வந்து கடவுள் தரல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனி ஃபிஷ் குழம்பு வைக்கணும்னா அம்மாக்கிட்ட கேட்டோ இல்லாட்டி யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்து அவங்க சொல்கிறது போல் போட்டு தான் வைக்க முடியும். இது வந்து ஞாபகம் வைக்கணும்னா என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே வைக்க முடியாது டியூட்டிஸ் யாருன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.